ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மார்னிங் ரொட்டீன் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு காலையில் இப்போ நமக்கு குடிக்கிறதுக்கு வெந்நீர் சுட வச்சு எடுத்துக்கலாம். நார்மலாக தண்ணி மட்டும் வைக்காமல் நான் இன்றைக்கி இதில் தாகமுத்தி சேர்த்துக்க போகிறேன். இது எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையுமே கிடைக்கும். இது தண்ணியில் சேர்த்து குடிக்கும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா நிறைய மினரல்ஸ் எல்லாமே கிடைக்குது. இதில் நிறையா வேரெல்லாம் சேர்த்துருப்பாங்க. இது சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கும்போது இந்த தண்ணியோட கலர் நல்லா ரெட் கலரில் மாறும். கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். தண்ணி கொதிக்கட்டு. அடுத்து காலையில் கடலைக்கறி வைக்கிறதுக்காக கொஞ்சமாக நைட்டே கொண்டக்கடலை ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். இதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கிடலாம். அந்த ஊற வச்ச தண்ணி ப்ளஸ் எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் சேர்த்து கடலைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கரில் ஒரு 5 விசில் நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது வேகட்டு. இந்த டைமில் இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் தேங்காய் தேவையான அளவு சேர்த்துக்க போகிறோம். இப்போ தண்ணி நமக்கு நல்லா கொதிச்சுட்டு பாருங்கள் கலர் எந்த அளவுக்கு மாறி இருக்குது அப்படின்னு. இது குடிக்கிறதுக்கும் நமக்கு நல்லாயிருக்கும். ஒரு நாளைக்கு இது மாதிரி தண்ணி, இன்னொரு நாளைக்கு ஜீரக தண்ணி, இப்படி மாற்றி மாற்றி குடிக்கலாம். நம்முடைய உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ தேங்காய் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது கூட 2 பல் பூண்டு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக நறுக்கின வெங்காயம், மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிடுறேன். அதுக்கப்புறம் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், திரும்ப ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிடுறேன். அப்புறம் கொஞ்சமாக மிளகுத்தூள், அதுக்கப்புறம் பெருஞ்சீரகத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிடுறேன். அதுக்கப்புறமா பிரிஞ்சி இலை ரொம்ப கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன் பாருங்கள். இதை நல்லா பிச்சு சேர்த்துக்கலாம். இதில் நம்ம கறி மசாலா எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இந்த பிரிஞ்சி இலை மட்டும் சேர்த்தாலே போதும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நமக்கு கடலை வெந்துட்டு இதை குக்கரை கீழே இறக்கி வச்சிடலாம். இப்போ இட்லி ஊற்றி வைக்க போகிறோம். நம்ம இட்லி ஊற்றி வைக்கும்போது அடுத்து நமக்கு கடலைக்கறி செய்ய ஆரம்பித்தோன்னா ரெண்டும் ஒரே நேரத்தில் கரெக்டாக நமக்கு வெந்து கிடைக்கும். இட்லி வேகட்டு. இட்லிக்கு எப்போவும் சட்னி சாம்பார் வைப்போம். ஒரு நாளைக்கு இது மாதிரி வித்தியாசமாக கடலைக்கறி வச்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஆப்பத்துக்கு ரொம்பவே அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ கொஞ்சமாக புளி எடுத்து ஊற வச்சுக்க போகிறோம். கடலைக்கறிக்கு ரொம்ப புளி தேவையில்லை, ரொம்ப கொஞ்சமாக போதும் இந்த அளவுக்கு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிக்கலாம். அப்படி இல்லைன்னா பட்டை கிராம்பு அது மாதிரி ஸ்பைசஸ் சேர்த்தும் நீங்கள் தாளிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி கடுகு தான் சேர்த்து தாளிக்க போகிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெங்காயம், அதிகமாக தேவையில்லை, ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி போதும். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். எண்ணெயிலே இந்த மசாலா நல்லா வேகணும். அதுக்கப்புறமா நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணி இருக்கும்ல, அதை வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். அதை இதில் சேர்த்துக்கணும். அதை சேர்க்கும்போது தான் நல்லாயிருக்கும். அடுத்து கடலை நல்லா வெந்திருக்கு. இப்போ கடலையும் உள்ளே சேர்த்துக்க போகிறோம். கடலையை சேர்த்துட்டு நம்ம வேக வச்ச தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். தேவையான அளவு புளி கொஞ்சம் தான் எடுத்துருக்கோம், அந்த புளியும் சேர்த்துக்கலாம். கடலை வேக வச்ச தண்ணியிலையே உப்பு இருக்கும், அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியும் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு. இப்போ நமக்கு கறி நல்லா கொதிக்கட்டு. கறி நல்லா கொதித்ததும் ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுட்டு அடுத்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை எனக்கு தெரியப்படுத்துங்க. இது வரைக்கும் நீங்கள் ஆனிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட வர்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை சேரும். இப்போ இட்லி நமக்கு நல்லா வெந்துட்டு எடுத்துடலாம். அடுத்து இன்றைக்கி மத்தியானத்துக்கு பயிறு கஞ்சி வச்சு பிரண்டை துவையல் அரைக்கலான் இருக்கேன்.
பயிறு கஞ்சி வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், தவறாமல் பாருங்கள். பிரண்டை துவையல் மட்டும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நமக்கு இட்லியும் வந்துட்டு கடலைக்கறியும் ரெடி ஆயிட்டு. கொஞ்சமாக பிரண்டை எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பிரண்டையில் சின்ன சின்ன இலை இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது லைட்டாக சைட்லலாம் நரம்பு இருக்குது பாருங்கள், லைட்டாக ஒரு சைடு பிச்சுட்டு அப்படியே இழுத்திங்கன்னா வரும். இது மாதிரி எல்லா நரம்பையும் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பிரண்டையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதை நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப முத்தின தண்டு பார்த்து எடுக்கக்கூடாது, நல்லா இளந்தண்டாக எடுத்துக்கணும். இது எடுக்கும்போதே கை வந்து லைட்டாக ஊறுது, ஆனால் வந்து சாப்பிடும்போது ஊறாது. இதை நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கி எடுக்கும்போது அதெல்லாம் போயிடும். பிரண்டை வந்து ரெகுலராக எடுத்துக்கக்கூடாது, வாரத்துக்கு ஒருக்கா அது மாதிரி எடுத்துக்கலாம், உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அப்புறமா இளந்தண்டு தான் நல்லாயிருக்கும், அதில் அதிகமாக நரம்பு இருக்காது. இது வந்து பயிறு கஞ்சிக்கு ரொம்பவே சூப்பரான காம்பினேஷன். பாருங்கள், இது மாதிரி எல்லா பிரண்டையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. அப்புறமா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை பொடியாக நறுக்கிக்கலாம். இது மாதிரி சின்ன சின்னதாக, அப்போ நமக்கு எண்ணெயில் வதக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நமக்கு வேஸ்ட் எவ்வளோ இருக்குது பாருங்கள், அந்த நரம்பு இதெல்லாம் பிரண்டை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெயில் கொஞ்சம் உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த உளுந்த பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அது கூடவே எரிப்புக்கு தேவையான அளவு வத்தல், உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு வத்தல் சேர்த்துக்கோங்க. நான் 4 வத்தல் எடுத்திருக்கேன். இப்போது இந்த உளுந்தம்பருப்பையும் இந்த வத்தலையும் நம்ம தனியாக வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்க போகிறோம். எடுத்தாச்சு. இதை வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஆறின பிறகு லைட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா பிரண்டை தேங்காய் எல்லாம் சேர்த்துக்கலாம். அப்போ நமக்கு வத்தலெல்லாம் ஈவனாக அரைப்பட்டு கிடைக்கும். இப்போ அதே எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரண்டை அதையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப டக்குன்னு வதக்கிறாதுங்க, நல்லா சிம்மில் வச்சு டைம் கொடுத்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு அதை நீங்கள் எண்ணெயில் வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு அது டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு நாக்கு எதுவும் ஊறல் எதுவும் இருக்காது. அப்புறமா பூண்டு 2 பல் அளவுக்கு எடுத்திருக்கேன். பெரிய பல்லாக இருந்துச்சு, அதனால் 2 பல் போதும். அதையும் நல்லா வதக்கிட்டு பிரண்டையும் நல்லா வதங்கின பிறகு நமக்கு எவ்வளோ தேங்காய் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கணும். தேங்காய் சேர்த்துக்கிறது உங்களோட விருப்பம்தான். உங்களுக்கு எவ்வளோ துவையல் வேணும்னு நினைக்கிங்களோ அந்த அளவுக்கு தேங்காய் சேர்த்து தேங்காயையும் நல்லா வறுத்துக்கணும். தேங்காய் வந்து நல்லா வெந்து நமக்கு மணம் வரும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு பிரண்டையும் தேங்காயும் நல்லா வதங்கிட்டு பாருங்கள். பார்த்திங்களா, நல்லா இந்த அளவுக்கு நமக்கு வறுபட்டுருக்கு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல வத்தல், அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு, இந்த ரெண்டையும் சேர்த்து ஃபஸ்ட்டு லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பிரண்டை வந்து வாயு தொல்லை, அதுக்கப்புறமா மூட்டு வலி, இதுக்கெல்லாம் நல்ல ஒரு ரெமெடி. அதனால் வாரத்துக்கு ஒருக்கா கண்டிப்பாக பிரண்டை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த உளுந்தம்பருப்பு வத்தல் இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பிரண்டை எல்லாம் வதக்கி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது கூட இப்போ கொஞ்சமாக புளி, நமக்கு துவையலுக்கு எவ்வளோ புளி தேவைன்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி சேர்த்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் புளி அதிகமாக தான் சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். காரம், புளி, உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கும்போது தான் துவையல் வந்து கஞ்சிக்கு நல்லா அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும்.
இப்போ நம்ம வதக்கி எடுத்து வச்சுருந்தோம்ல, இது நல்லா ஆறிட்டு பிரண்டையும் தேங்காயும் இதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. உப்பு புளி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. காரமும் உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி வத்தல் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இதை நான் வேறு பவுலுக்கு மாற்றிட்டேன். இவ்வளோதான், பிரண்டை துவையல் ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு தெரியப்படுத்துங்க. நல்லதே சாப்பிடுங்க, நலமாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.